ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட்ரி தமிழச்சி. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு க்ரோஷெட் பியர், ஒரு வேலண்டைன் கிஃப்ட் பார்க்க போகிறோம். அதாவது குட்டி பியர், அதுகிட்ட வந்து ஒரு ஹார்ட் வச்சுருக்க மாதிரி, இல்லை பலூன் வச்சுருக்க மாதிரி. ஓகே, இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த ஒரு அமிகுருமி வந்து இந்த மாதிரி நீங்கள் இது வந்து உள்ளன் ஒர்க்கில் பண்ணது தான். இந்த மாதிரி உள்ளன் ஒர்க் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சூப்பர் ஃபைன் யான் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பிராண்ட் வந்து க்ரோஷெட்டோட நேச்சுரல் டை ஃபைபர் யான். ஓகே, நான் இது வந்து சூப்பர் ஃபைன்னு சொல்லுவாங்க. இது 100% அக்ரிலிக். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த பியரை வந்து கீ செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கலரில் நான் யான் எடுத்திருக்கேன், ப்ரௌன் கலரில். நீங்கள் இது எடுத்தாலும் ஓகே தான். இல்லை உங்களுக்கு வேறு எந்த இது பிடிச்சிருக்கோ பண்ணலாம். இது எல்லாமே நான் உள்ளன் நூலில் பண்ணது. நீங்கள் உள்ளன் நூலில் ட்ரை பண்ணாலும் நல்லா தான் வரும். ஓகே, எந்த இதுவும் இருக்கா. இதெல்லாம் உள்ளன் நூலில் ட்ரை பண்ணது தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 2.5 mm ஹுக் சைஸ் நான் எடுத்திருக்கேன் சூப்பர் ஃபைன் யானுக்கு. நீங்கள் யானை சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹூக் சைஸையும் மாற்றிக்கங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஹெட் பார்ட் தான் பண்ண போகிறேன். ஹெட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மேஜிக் ரிங்குள்ளே 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். அப்புறம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? 1 ஓகேவா? நான் சொன்ன மாதிரி 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நம்ம ஒரு செயின் போட்டிருப்போமா, அந்த செயினை கணக்கில் எடுக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருப்போம் இல்லையா, அந்த சிங்கிள் க்ரோஷேயில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டாச்சா? போட்டுட்டு செயின் 1 போட்டுக்கோங்க. செயின் 1 போட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் 6லையுமே ஒரு இன்க்ரீஸிங் போடணும். 6 இன்க்ரீஸிங் சிங்கிள் க்ரோஷே ஃபஸ்ட்டு போட்டேன்னா, போட்டதில் நான் என்ன பண்ண போகிறேன், மார்க்கரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்துலேயும் போடுங்க இன்க்ரீஸிங். ஓகே, ஜாயின் பண்ண இடத்துல என்ன பண்ண போகிறோம், ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் எல்லாத்துலேயும் இன்க்ரீஸிங் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சோடனே திருப்பி செயின் 1 போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ண, ரவுண்ட் 2க்கு ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸிங் அந்த மாதிரி போட்டு வரும். ஓகே, நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன், ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டேன்னா மார்க்கரை வச்சு ஃபஸ்ட்டு செயினை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன். ஒரு செயின் போட்டாச்சா? அடுத்த சிங்கிள் க்ரோஷே அடுத்த செயின் என்ன பண்ண போகிறேன், இன்க்ரீஸிங், அதாவது ஒரு இதுலேயே 2 போடணும்னு அர்த்தம். ஓகே, 1 2 போட்டாச்சா? இதே மாதிரி ரவுண்ட் 2 ஃபுல்லாக ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸிங் மினி போட்டு வரணும். ஓகேவா? ரவுண்ட் 2 முடிஞ்சு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. திரும்பவும் சொல்கிறேன், ஸ்லிப் ஸ்டிச் செயின் 1 போட்டோம் இல்லையா, அதை விட்டுட்டு எந்த இடத்த சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கே தான் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ரவுண்ட் 2 முடிச்சாச்சு. இப்போ ரவுண்ட் 3க்கு என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி செயின் 1 போட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 சிங்கிள் க்ரோஷே, முதல்ல வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸிங். இப்போ வந்து ரவுண்ட் 3ல் 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸிங் ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ரெண்டாவதாக ஃபஸ்ட்டு வந்து போட்டதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த அடையாளமாக மார்க்கரை வச்சுருங்க. இல்லைன்னா நம்ம சர்க்கிள் கரெக்டாக வராது. போட்டோமா, ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் ரெண்டாவது ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த இதில் வந்து இன்க்ரீஸிங் 1 2. ஓகேவா? இதே மாதிரி ஃபுல் ரவுண்டுக்கும் போட்டுருவாங்க. ரவுண்ட் 3 கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரவுண்ட் 3 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரவுண்ட் 3 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் செயின் 1 ரவுண்ட் 4ல் 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸிங். ஓகே, ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறோம், அடையாளம் வச்சுக்கிட்டு இந்த மார்க்கரை போட்டுறேன். ஓகேவா? ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷே, மூணாவது சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் இன்க்ரீஸிங். ஓகேவா? இதே மாதிரி 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸிங் லைனிங் ரவுண்ட் 4 கம்ப்ளீட் பண்ணுங்கள். கடைசியாக ஸ்லிப் ஸ்டிச்.
ஓகேவா. ரவுண்ட் 4 ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், செயின் 1 போட்டுக்கோங்க. ரவுண்ட் 5லேருந்து 7 வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷே. மொத்தம் உங்களுக்கு 30 சிங்கிள் க்ரோஷே இருக்கணும். ஓகேவா. எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. எத்தனாவது ரவுண்ட் வரைக்கும், ரவுண்ட் 5லேருந்து ரவுண்ட் 7 வரைக்கும். ஓகே. இப்போ ரவுண்ட் 5 வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சிங்கிள் க்ரோஷே, ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு மார்க்கரை போட்டுட்டேன். இப்போ எல்லாத்துலேயும் இதே மாதிரி ரவுண்ட் 5 to 7 வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே தான். ரவுண்ட் 5 வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் 30s ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு 30 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். ஓகேவா. அடுத்து ரவுண்ட் 6லேயும் இதே மாதிரி தான். ரவுண்ட் 7லேயும் ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே மீனி 30 சிங்கிள் க்ரோஷே வரும் டோட்டலாக. ஓகே. 7 வரைக்கும் இதே பண்ணுங்கள். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணுங்கள். 7 வரைக்கும் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் ரவுண்ட் நம்பர் 8க்கு செயின் 1 போடுங்க. போட்டுட்டு 6 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸிங், திருப்பி 6 சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸிங். ஸ்லிப் செயின் 1 போட்டாச்சா. அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து 2வது சிங்கிள் க்ரோஷே, அடுத்து 3வது சிங்கிள் க்ரோஷே, அடுத்து 4வது சிங்கிள் க்ரோஷே, 5வது சிங்கிள் க்ரோஷே, 6வது சிங்கிள் க்ரோஷே. 6 சிங்கிள் க்ரோஷே போட்டு அடுத்த இதில் இன்க்ரீஸிங், திருப்பி 6 சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸிங். இதே மாதிரி போடுங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. ஓகேவா. இப்போ ரவுண்ட் நம்பர் 8க்கு இன்க்ரீஸிங் பண்ணி போட்டாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு ரவுண்ட் நம்பர் 9, 10 எல்லாத்துலேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷே மேனி 36 சிங்கிள் க்ரோஷே உங்களுக்கு இருக்கும். 2 ரவுண்ட்லேயும் 36 சிங்கிள் க்ரோஷே ஒன்றுலேயும் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா. இப்படி ஒரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ஓகேவா. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா. ரவுண்ட் நம்பர் 10 நம்ம முடிச்சிட்டோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு அடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சா. அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. ரவுண்ட் நம்பர் 11க்கு என்ன பண்ண போகிறோம், 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸிங், திரும்பி 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸிங். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிட்டேன். ஸ்டார்ட் பண்ணதுங்கிறதுக்காக மார்க்கர் யூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா. அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, மொத்தம் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்ததில் டிக்ரீஸிங் பண்ண போகிறோம். ஓகே. அடுத்த 2 செயினில் சேர்த்து எடுத்து 1, இதுதான் வந்து டிக்ரீஸிங். ஓகேவா. இதே மாதிரி திரும்ப அடுத்த 2 சிங்கிள் க்ரோஷே, அடுத்து டிக்ரீஸிங். இதே பேட்டர்னில் போடுங்க. கடைசியாக ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா. ரவுண்ட் நம்பர் 11 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரவுண்ட் நம்பர் 12க்கு என்ன பண்ண போகிறோம், ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வச்சுட்டோமா. அதுக்கப்புறம் ஒரு செயின் 1 போட்டுக்கோங்க. 3 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸிங். ஓகே. நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே, அடுத்த செயினில் 3வது சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சா. போட்டதுக்கப்புறம் அடுத்து 2 இதை சேர்த்து ஒரு டிக்ரீஸிங். எப்படி, இதெல்லாம் எடுத்துட்டேன், அடுத்ததுலேயும் விட்டு எடுத்துட்டேன், 3 சேர்த்து ஒரே செயினில் போட்டால் டிக்ரீஸிங். திரும்பி அடுத்ததில் வரிசையாக 3 சிங்கிள் க்ரோஷே, 1 போட்டாட்டேன். அடுத்த செயினில் 2வது சிங்கிள் க்ரோஷே, அடுத்த செயினில் 3வது சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு திரும்பி டிக்ரீஸிங் ஃபுல்லாக பண்ணுங்கள். கடைசியாக ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா. நம்ம ரோ நம்பர் 12 வந்து டிக்ரீஸிங் 3 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸிங் மேனி போட்டு முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒற்றை கண்ணாக இருந்துச்சுன்னா எப்படி சொல்கிறதுனா, இந்த மாதிரி ஐ வந்து நம்ம க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஐயாக இருந்தால் ஒன்றும் இல்லை, ஒர்க்கை முடிச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை உள்ளே வந்து கிளிப் மாதிரி ஒன்று வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா, ஐஸ் இங்கே வச்சுட்டு உள்ளே பின் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஐஸாக இருந்துச்சுன்னா ரோ நம்பர் 8க்கும் 9க்கும் நடுவில் 6 ஸ்டாண்ட்ஸ், அதாவது இங்கேருந்து எண்ணுங்க, இங்கேருந்து 8க்கும் 9 இந்த பிளேஸில் 2க்கும் நடுவில் வந்து ஒரு 6 ஸ்டாண்ட்ஸ் இருக்க மாதிரி அதை வச்சு மாட்டிக்கங்க கண்ணை. ஓகேவா. அடுத்து நோ நம்பர் 13 ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா. நான் செயின் சிங்கிள் க்ரோஷே போட்டு செயின் 1 போட்டுட்டுனா அடுத்து 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸிங். ஓகே. இதே பேட்டர்னில் போட்டுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் மார்க்கர் வச்சுருக்கேன், மார்க் பண்ணியாச்சா. ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் ஒரு டிக்ரீஸிங் எப்படி தெரியும்ல, அது பார்க்காதவங்க நம்ம சேனலில் பேசிக் கிளாஸில் டிக்ரீஸிங் வீடியோவுக்கு பார்த்து கற்றுக்குங்க.
ஓகேவா, ஒரு டிக்ரீசிங். இதே மாதிரி 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீசிங் பண்ணி போட்டுவாங்க. ஓகேவா, கடைசியாக ஸ்லிப் ஸ்டிச். இங்கே பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ரோ நம்பர் 13 முடிச்சாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் செயின் 1, அடுத்து ரோ நம்பர் 14க்கு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும், ஒரு டிக்ரீசிங். ஓகே, அந்த பேட்டர்ன்லேயே போட்டுட்டு வரணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன், அடையாளத்துக்கு மார்க்கர் பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிக்ரீசிங். ஓகே, ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீசிங். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுவாங்க. கடைசியாக ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா, ரோ நம்பர் 14ஓட நிப்பாட்டிக்கங்க. நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி ஃபைபர் இருக்குல்ல, ஃபைபர் ஸ்டஃப் கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணுறதுக்காக உள்ளது. ஓகேவா, இந்த மாதிரி இது வந்து என்ன பண்ண போகிறோம், எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக, நிறைய கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உள்ளே வச்சு ஃபில் பண்ணணும். ஓகேவா, இந்த இது உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இதுக்கு முந்தின ரோலே ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா, ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இந்த மாதிரி இதை கூட ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். குட்டி குட்டியாக வெட்டிடுங்க. ஓகே, நல்லா குட்டி குட்டியாக வெட்டிட்டு, நல்லா குட்டி குட்டியாக வெட்டினீங்கனாலே நல்லா இதாக போயிடும். ஓகே, நல்லா வெட்டிட்டு நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வெட்டிட்டு இதை அப்படியே வெட்டிட்டிங்களா, நிறைய குட்டி குட்டியாக வெட்டிட்டு இதை அப்படியே ஸ்டஃபிங் உள்ளே தள்ளுற மாதிரியே தள்ளிட வேண்டியதுதான். ஓகேவா, உங்களுக்கு வந்து வித்தியாசமே தெரியாது. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வந்து ஃபில்லிங் அதை விட இது நல்லாயிருக்கும் மாதிரி உங்களுக்கு தோணும். ஓகேவா, இன்கேஸ் உங்களுக்கு இது தனியாக பல்ஜாக தெரியுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இன்னும் வந்து குட்டி குட்டியாக அது வந்து நறுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை தனியாக தெரியுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த பிரச்சனை இருக்காது. அவ்வளோதான், நம்ம ஃபில்லிங்கோட ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இது போட்டு முடிச்சாச்சா. ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் ரோ நம்பர் 15 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அதில் செயின் 1 போட்டுக்கோங்க. செயின் 1 போட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸிங். ஓகேவா, என்ன திரும்ப சொல்கிறேன், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸிங். அது எல்லாம் என்ன, ஃப்ரண்ட் லூப் ஒன்லி, ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும்தான் போட்டுட்டு வரணும், பேக் லூப்பில் கிடையாது. ஓகேவா, இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டேன். இதே மாதிரி ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸிங் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் போடும். ஓகேவா, ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரோ நம்பர் 16லேருந்து 15 போட்டோமா, ரோ நம்பர் 16லேருந்து 21 வரைக்கும் ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே மேனிக்கு போட்டு வரணும். கடைசியாக ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா, இப்போ ரோ நம்பர் 16 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன சொன்னேன், ஒரு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகேவா, இந்த மாதிரியே போட்டு ஒரு 21 ரோ வரைக்கும் போடணும். ஓகேவா, இப்போ ரோ நம்பர் 16 போட்டுட்டேன். இப்போ நீங்கள் வந்து ரோ நம்பர் 15ல் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் போட்டிருப்பீங்களா, இப்போ வந்து பேக் லூப்லேயும் சேர்த்து போடணும். இப்போ ரோ நம்பர் 16ல் ஒரு 16 போட்டோன்னா அடுத்து 17, 18, 19, 20, 21 அடுத்த 5 ரோக்குமே எல்லாத்துலேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷே மீனி உங்களுக்கு டோட்டலாக 18 சிங்கிள் க்ரோஷே வந்திருக்கணும். ஓகேவா, போடுங்க, நானும் போட்டு காட்டுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமா, போட்டுட்டு ஒரு செயின் 1 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே தான் எல்லாத்துலேயும். ஓகேவா, நம்ம வந்து 21 வரைக்கும் போட்டிருப்போம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன், அடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டுட்டு ரோ நம்பர் 22க்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீசிங் மேனுக்கு டிக்ரீசிங் பண்ண போகிறோம். ஓகேவா, ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீசிங். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுடலாம். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டேன். இருங்க, ஃபில் பண்ணி வச்சாச்சு. உள்ளே நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இது எப்போனா ரோ நம்பர் 22க்கு அப்புறம் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே டிக்ரீசிங் தான் போட போகிறோம். அடுத்து என்னென்னா ரோ நம்பர் 23. ஓகேவா, ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எல்லாத்துலேயுமே செயின் 1 மட்டும் ஒன்று போட்டுட்டு மற்ற எல்லாத்துலேயுமே டிக்ரீசிங் தான் போட போகிறோம். டிக்ரீசிங் தெரியும்ல, இவ்வளோ விட்டு எடுத்துக்கிட்டேன், திரும்பி அடுத்ததுலேயும் இவ்வளோ விட்டு எடுத்துக்கிட்டேன், 1. இதுதான் டிக்ரீசிங் 1. ஓகே, இல்லை மார்க்கர் நோட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாகவே டிக்ரீசிங் போட்டு இந்த பேட்டர்னையே க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா, சொன்னா அதே மாதிரி இந்த ரோவை முடிச்சுட்டு ஃபில்லிங் வச்சுட்டு இதோட எட்ஜு சின்னதாகிட்டேன்னா ஆக்கிட்டு நிறைய விட்டு கட் பண்ணுங்கள். லாங் டைல் விட்டு கட் பண்ணிவிட்டு
இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துக்கிட்டு இது ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, விட்டுட்டோமா. இனிமேட்டு இதை உள்ளே வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் அந்த ஊசிலேயே க்ளோஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை இந்த மாதிரி இதில் வந்து க்ளோஸ் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்துட வேண்டியதான். இடையில ஃபில்லிங் தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். க்ளோஸ் ஆகிட்டு தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? எந்த ஒரு இதுவுமே இருக்காது, நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இதோடய சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுட்டோம்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இது தெரியாது, அவ்வளோதான், ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், ஃபில்லிங் தேவைப்பட்டால் ஃபில்லிங் வைங்க. ஓகே, நம்மளது நீட்டாக முடிஞ்சிச்சு. பார்த்திங்களா, கட் பண்ணும்போதும் முழுசாக கட் பண்ணிடாமல் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப இதை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடணும். ஓகே, உங்களுக்கு பண்ண அதில் முடியலங்கிற பட்சத்தில் பூக்கை உள்ளே விட்டு இழுத்திங்கன்னா இதுவே உள்ளே போயிடும். அவ்வளோதான். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகேவா, உள்ளே விட்டாச்சு, நம்மது ரெடி ஆயிடுச்சு மேலே உள்ளது. இப்போ வந்து ஹேண்ட்ஸும் லெக்கு ஏர் மட்டும் தான் செய்வா. நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங்கில் டோட்டலாக எத்தனை சிங்கிள் குரோஷேனா 6 சிங்கிள் குரோஷே மேஜிக் ரிங்கில் போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு செயின் 1 போட்டுருங்க. ஓகேவா, 6 சிங்கிள் குரோஷே 1 போட்டு வச்சு இதே மாதிரி 6 போட்டுட்டு 6 சிங்கிள் குரோஷே போட்டதுக்கப்புறம் இந்த இருக்க யானை இழுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு அதாவது செயின் போட்டதை தவிர்த்து ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே போட்டிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டு 2 பேருமே டைட் பண்ணிவிட்டு திரும்ப செயின் 1 போடுங்க. செயின் 1 போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸிங் மெனிக்கு போடணும். செயின் 1 போட்டாச்சா, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன், ஒரு சிங்கிள் குரோஷே போட போகிறேன். இதுதான் வந்து இந்த பேட்டர்னோட ஃபஸ்ட் செயின். அதனால் இந்த எடுத்து வச்சு மார்க்கரில் மார்க் பண்ணியாச்சு. ஓகே, சிங்கிள் குரோஷே ரெடி ஆகிட்டு அடுத்ததில் இன்க்ரீஸிங். ஓகேவா, இன்க்ரீஸிங்னா ஒரு இதில் 2 சிங்கிள் குரோஷே. இதே மாதிரி ஒரு செயின் ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸிங் மணி மாற்றி மாற்றி போட்டு ஸ்லிப் ஸ்டிச்சோட ஜாயின். ரோ நம்பர் 2 வந்து ஒரு செயின் ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸிங் போட்டோம். அடுத்து செயின் 1 ரோ நம்பர் 3க்கு செகண்டுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸிங். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு சிங்கிள் குரோஷே. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு, அதனால் மார்க்கர் போட்டுக்குவோம். போட்டாச்சு. அடுத்ததில் டிக்ரீஸிங். ஓகேவா, இதே மாதிரி போட்டுவாங்க. ஓகே, 2 வந்து ஹேண்ட் செஞ்சாச்சு. செஞ்சதுக்கப்புறம் வந்து அடுத்து லெக் தான் செய்ய போகிறோம். லெக்குக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டுட்டு அந்த ரிங்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் வந்து போட்டுருங்க. மேஜிக் ரிங்கு, அப்புறம் வந்து செயின், அப்புறம் இந்த ரிங்குள்ளே 6 சிங்கிள் குரோஷே போடணும். 1 2 3 4 5 6. ஓகே, 6 வந்து சிங்கிள் குரோஷே போட்டதுக்கப்புறம் இந்த யானை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா டைட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே போட்டிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு செயின் 1 போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸிங் தான். ஃபஸ்ட்டு மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செயினில் திரும்ப அதுலேருந்து. ஓகேவா, அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா இதுலேயுமே 2 குரோஷே இதே மாதிரி போட்டு வாங்க, காட்டுறேன்.
போட்டதுக்கப்புறம் இப்படி இருக்குமா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரோ நம்பர் 3லேருந்து ரோ நம்பர் 5 வரைக்குமே எல்லாத்துலேயும் ஒரு செயின் 1 போட்டுட்டு 6 சிங்கிள் க்ரோஷே போட வேண்டியது. இனிமேட்டு 6 பேட் இருக்கும், 6 செயின் இருக்கும், 6 செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே மாரி போட்டுவாங்க. செயின் 1 போட்டேன்னா அதுக்கப்புறம் 1 2 3 இதே மாதிரி போட்டுவாங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் திரும்பி செயின் 1 போட்டுக்கோங்க. போட்டுட்டு 4 சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் டிக்ரீஸிங். ஓகே, 4 சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4. ஓகேவா, 4 சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஒரு டிக்ரீஸிங். இதே பேட்டர்னை திருப்பி கண்டினியூவாக போட்டுக்கிட்டே வாங்க. போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் திருப்பி செயின் 1 போட்டுக்கோங்க. எல்லா இதுலேயும் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். ஓகேவா, இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டேன்னா போட்டுட்டு மார்க்கரை வச்சுட்டு ஓகே, ரவுண்ட் நம்பர் 4 முடிச்சதுக்கு நம்ம 3rd முடிச்சு எல்லாத்துக்கும் சிங்கிள் க்ரோஷே போட்டோமா. அதுக்கப்புறம் ரவுண்ட் நம்பர் 4ல் ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின், திருப்பி 4 சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸிங். ஓகே, ஒரு முடிச்சிட்டோமா. 1 முடிச்சுட்டு மார்க்கர் ரொம்ப முக்கியம், அதை போட்டுகிட்டே வந்துடுங்க. 1, அதுக்கப்புறம் 2, இதே மாதிரி ஃபுல்லாக போட்டே வாங்க. ரவுண்ட் நம்பர் 4 முடிச்சதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் செயின் 1 போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச்சோட முடிக்கணும். இப்போ ரவுண்ட் நம்பர் 5லேருந்து ரவுண்ட் நம்பர் 7 வரைக்கும். ஓகே, ரவுண்ட் நம்பர் 5 இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் நம்பர் 5ல் வந்து 2 5 7 வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். ஓகேவா, ஓகே, முடிச்சுட்டு உள்ளே வந்து ஸ்டஃபிங் வைங்க. ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா ரோ நம்பர் 8க்கு செயின் 1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸிங், ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் ஒரு டிக்ரீஸிங். ஓகேவா, இதே பேட்டர்னில் ஃபுல்லாக போட வேண்டியதான். ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் ஒரு டிக்ரீஸிங் போட்டுட்டு மிச்சம் இருக்கிறதுலையும் டிக்ரீஸிங் போட்டு நிறையா பெரிய யானா விட்டு நறுக்கிடுங்க. போட்டு நறுக்கிட்டிங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் ஜாயினிங் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, இதே பேட்டர்னில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஒரு மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டிங்கன்னா அதுதான் வந்து ஏர், அதாவது நம்ம குட்டி பொம்மை பண்ணுறோம்ல அதோட ஏர் ரெடி ஆயிரும். 2 லெக்ஸ் பண்ணிக்கோங்க, 2 ஹேண்டு, அப்புறம் 2 ஏர் பண்ணணும். அடுத்து நோஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா மேஜிக் ரிங் போட்டு 6 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. ரவுண்ட் 1 வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸிங், ரவுண்ட் 2 வந்து ஃபுல்லாக வந்து ஒரு செயின் ஸ்டிச். ஓகேவா, சிங்கிள் க்ரோஷே மட்டும் போடுங்க, அவ்வளோதான். ஓகேவா, நம்ம ஏர் ஹேண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனிமேட்டு அதோட அப்படியே வந்து ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். ஜாயின் பண்ணது எப்படின்னு தெரியும்ல, நார்மலாக எக்ஸ்ட்ரா நூல் த்ரெட்டு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த விட்டுருக்கதோட இந்த மாதிரி ஊசி எடுத்துக்கோங்க. ஊசி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஊசி எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து கை கால் அந்த 2 பக்கம் அப்படி தைச்சிக்கிட்டே வந்துட வேண்டியதுதான். தைச்சிட்டு காட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான குட்டி பியர் அமிகுருமி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து இங்கே ஏர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதே பேட்டர்னில் தான் நான் ஜாயின் பண்ணி தைச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறம் இது எக்ஸ்ட்ரா வந்து ஒட்டியிருக்கேன். ஓகேவா, அடுத்து நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ளவர்ஸ் நோஸ் அட்டாச் பண்ணியாச்சு, அடுத்து ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா, இங்கே பாருங்கள், நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எப்படி காமிச்சேனோ அதே மாதிரி ஏர் பண்ணிட்டோம். இந்த இது பண்ணிட்டோம் ஹேண்ட்ஸு, அப்புறம் இது வாலுக்கு என்ன பண்ணேன், ஒரே செயினில் சென்டராக பார்த்து 4 டபுள் க்ரோஷே சேர்ந்த மாதிரி போட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம வால் ரெடி ஆயிரும். அடுத்து வந்து லெக் பண்ணியாச்சு. லெக் பண்ணி அட்டாச் பண்ணிட்டேன். ஹார்ட்டு, அப்புறம் ஒரு க்யூட்டான பொக்கே.
இந்த இது வந்து உங்களுக்கு பண்ண தெரியலைன்னா நம்ம ஆல்ரெடி பொக்கேட் வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். அதில் வந்து மினி ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் இருக்குது. அந்த பார்த்துட்டு அதில் மாதிரி அட்டாச் பண்ணிடுங்க. ஹார்ட் நம்ம இந்த ஹார்ட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் ஹார்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? மற்ற எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஐஸ் வந்து நான் சேஃப்டி ஐஸு இந்த மாதிரி தான் ஒட்டியிருக்கேன். ஓகேவா? இந்த இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? உங்களோட வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு பெஸ்ட்டான கிஃப்டாக அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இதில் செய்யும்போது டவுட் வந்துச்சுன்னா என்ன இதுவும் ஐடியாவே இல்லை அப்படின்னா கூட நம்மளோட க்ரோஷேட் கிளாஸ் யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணிடுறேன். இல்லை உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுங்கள், அதையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி புது வீடியோ பார்க்க நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இந்த குரோஷே யான் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ளன் நூலில் செஞ்சது தான். ஓகேவா? உள்ளன் நூலில் செஞ்சாலும் நல்லா தான் வரும். ஓகே, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உள்ளன் நூலில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் வருது. எல்லாமே உள்ளன் நூலில் நான் போட்டது தான். ஓகேவா? தெரியுதா வித்தியாசம்? அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி க்ரோஷெட்டிங்.